ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு அல்லது நம்முடைய யூடியூப் வீடியோக்கு எப்படி சூப்பரான ஒரு இன்ட்ரோ வீடியோ canva.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய சேனல் இதுக்கு முன்னால் போட்ட அந்த வீடியோவில் எப்படி இந்த canva.com வெப்சைட்டை பயன்படுத்தி நம்முடைய வீடியோவுக்கு சூப்பரான ஒரு தம்ப்நெயில் பிக்சர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த canva.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்மளுடைய வீடியோவுக்கு இன்ட்ரோ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோ வீடியோ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சேனலில் உங்கள் கண்டென்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி அல்லது நடுவில் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று போடுவாங்க. அது பார்க்குறது அவங்களுடைய சேனலுடைய நேம் இருக்கும், அவங்களுடைய சேனலுடைய லோகோ இருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க குட்டியாக ஒரு அழகான ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் உங்களுடைய சேனலுக்கும் பண்ணணும் அப்படின்னா, அல்லது உங்களுடைய வீடியோவுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குட்டியாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் அந்த கேன்வா வெப்சைட். இந்த கேன்வா வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே நான் போட்டிருக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் லாகின் பண்ணிவிட்டு எப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம இதில் இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதிலே போட்டிருக்கிறாங்க. நமக்கு நம்ம ஒரு இன்ட்ரோ வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம கிரியேட் டிசைன் அப்படிங்கிறதுல நம்ம போய் யூடியூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதில் உடனே நம்ம அதில் காட்டும். யூடியூப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களுடைய யூடியூப் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்கனவே உள்ள கொடுத்துருக்காங்க. நம்ம யூடியூப் இன்ட்ரோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 1920 x 1080 பிக்சலில் தான் நம்ம அதை கிரியேட் பண்ண போகிறோம். யூடியூப் இன்ட்ரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு இது 5 செகண்ட்ஸ் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. 5 செகண்ட்ஸ் வர மாதிரி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த டைமிங் நீங்கள் பின்னால் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது தற்சமயத்துக்கு நாம் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம ஒரு பேக்ரவுண்ட், இப்போ பிளைன் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்குது. இதில் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை. முதலாவது நம்ம ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வைக்கலாம். நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் நிறைய விதங்களில் இந்த பேக்ரவுண்ட் வைக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் ஏதாவது இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம இதில் தேடி பார்க்கலாம். டெக் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்குறேன். டெக் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறேன், அல்லது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறேன். அப்படி தேடி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் அதிலேயே வரும். இதில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. ஒரு ஹேண்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஏற்கனவே நிறைய ஃபோட்டோஸ் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. இந்த கேன்வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோடாக வந்தது அப்படின்னா அது ப்ரீமியம் வெர்ஷன். அது நம்ம ஃப்ரீயில் யூஸ் பண்ண முடியாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோடாக வந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை டெலீட் பண்ணிடலாம். ஃபோட்டோஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குது, அதை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கோடாக வந்துச்சுன்னா ப்ரீமியம் வெர்ஷன், அதை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஃப்ரீ வெர்ஷனே நிறைய இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபோட்டோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸ் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இப்போ இது பெருசாக இருக்குது, இந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்குது. இன்கேஸ் நான் அதை பெருசாகணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி முக்கில் வச்சுக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். ஒட்டிட்டு இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெருசாகவும் நீங்கள் அதை ஆக்கிக்கலாம், சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். அல்லது டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸில் அவங்க ஏற்கனவே ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. அனிமேஷன் அவங்க இருக்கிற மாதிரியே சூப்பரான டெம்ப்ளேட்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க.
அந்த மாதிரியான டெம்ப்ளேட் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த இன்ட்ரோ. நீங்கள் என்னுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இன்ட்ரோ வந்து நான் இந்த பேஸை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இதை நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கியிருப்பேன். இது கொஞ்சம் பெருசாக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற சேனலுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை தான் நான் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ஓகே, இதை நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே உள்ள பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள எடிட் பண்ண முடியும். அல்லது அவங்க ஏற்கனவே உள்ள அனிமேஷன் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து அதை செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனல் வந்து ஒரு நேச்சர் மாதிரியான ஒரு சேனல் அப்படின்னா நீங்கள் இந்த இதுவே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், அதில் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பேக்ரவுண்டோட இந்த டெக்ஸ்ட்டு இருக்குது. நீங்கள் இதை வந்து உங்களுக்கு விருப்பமானது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய சேனல் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சேனல் அப்படிங்கிறனால நான் வந்து அது சம்மந்தமாக உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, இது பாருங்கள், இது வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய மதர் போர்டு. ஸோ அந்த மதர் போர்டு வந்து உள்ளே அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. 7 செகண்ட்ஸுக்கு வந்து உள்ளே ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த இதை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ வந்து அழகாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் எனக்கான வீடியோக்கான ஒரு பேஸாக நான் வச்சுக்கிறேன். இந்த பேஸாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நான் வந்து என்னோடய சேனலுக்கான இன்ட்ரோ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து இதில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துடுறேன். இது எனக்கு அவசியம் இல்லை. இந்த புள்ளியாக இருக்கிறது நல்லா இருக்குது. இதை வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம பெருசாக்கி வச்சுக்குவோம். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் நீங்கள் இப்போ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய பியூட்டிஃபுல்லான அழகான எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்ட் போட்டுடலாம். ஏற்கனவே வந்து உள்ள அழகான டெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு பிடிச்சிருக்குதோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் க்ளோ ஆகிற இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் அதை போட்டுடுறேன். நமக்கு தேவையான எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத நம்ம டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய ஃப்ரீ டெக்ஸ்ட் உள்ள ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா டைம் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக உள்ள பார்க்கலாம். பார்த்துட்டு எது நல்லா இருக்குது, உங்களுடைய சேனலுக்கு எது நல்லா சூப்பராக செட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வைக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் வந்து இந்த க்ரீன் பேக்ரவுண்டோடு இருக்கிறது நல்லா இருக்குது. அதில் வந்து இப்போ விட்டுக்கிறேன். சின்னதாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரியும் சின்னதாக்கலாம். அல்லது இங்கே போய் இந்த நம்பரை குறைக்கிறது மூலமாகவும் நீங்கள் சின்னதாக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் போட்டுக்கிட்டேன். கலர் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் இந்த கலர் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து நீங்கள் இதுலேயும் போய் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ ரெட் போட்டால் நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்க்குறேன். இல்லை, ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபேன்சியாக இருக்கட்டும்.
இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு டிசைன் இதில் வந்திருக்கு. பேக்ரவுண்டில் வந்து அந்த வீடியோ வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்து என்னுடைய சேனலுடைய பேர் இருக்கிற மாதிரி அழகான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்னும் வேறு ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதை இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்குறதுக்கு, இன்னும் அழகானதாக மாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை வந்து உங்களால் இதில் வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து உங்களால் போட முடியும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணுமோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதிலேருந்து எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள், என்னென்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஷேப்ஸு, ஃப்ரேம்ஸ், லைன்ஸ், ஆரோ நிறைய ஏற்கனவே உள்ளே இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு அந்த பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக ஒரு அனிமேஷனோட இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இது வந்து போடலாம். பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ள நீங்கள் சர்ச் பார்லேயும் போய் தேடி பார்க்கலாம், உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் தேடி பார்க்கலாம். நான் அகைன் டெக்குன்னு சொல்லி டெக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஒருவேளை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கும். டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தேடும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்குது. ஸ்டில் இது வீடியோ அப்படிங்கிறனால அனிமேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதிலேயே வந்து எனக்கு ஏதாவது நல்ல ஒரு எலமெண்ட், ஏதாவது நல்ல பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். நாம் வந்து ஒரு எலமெண்ட் உள்ள போட்ட உடனே ஒருவேளை நமக்கு என்னென்ன மாதிரியான எலமெண்ட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக எது டிடெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரியும் இதில் இருந்தும் நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதை போட்டிருக்கீங்க, வேறு ஏதாவது நம்ம இதை போட்டிருக்கிறோம், வேறு ஏதாவது நமக்கு இதிலிருந்து கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இதை வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகான விஷயங்கள், சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அவங்க. பாருங்கள், ஃப்ரீயே வந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்குறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு, அழகு பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த கம்ப்யூட்டரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கிறது கூட நல்லா இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அனிமேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போது ஓகே, டெக்ஸ்ட்டில் அனிமேட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்லை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி அனிமேட் ஆகும் அப்படிங்கிறது அதில் தெரியும். ஸோ சிம்பிளாக ஒரு அனிமேஷன் அப்படி பக்கத்தில் வர்ற மாதிரி ஒரு அனிமேஷன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இதில் ஒரு சில எலிமெண்ட்டோடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்துருச்சு பாருங்கள், லென்த் அதிகமாக இருக்குது. வீடியோவோட லென்த் வந்து 3 செகண்டோ 4 செகண்டோ தான் இருக்குது. வேறு ஒரு சிலருடைய எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் நம்ம காட்டுது. ஸோ அந்த டைமிங்கை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இது வந்து அந்த டைமிங் வந்து கரெக்ட் ஆயிரும். ஒரு 3 செகண்ட்ஸ் ஆக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இன்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் போடக்கூடாது. மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் முடிக்கணும். நான் வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த இன்ட்ரோ வீடியோவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கும் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது எப்படி வந்து இதில் ஆடியோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஆடியோ அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கேம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை செகண்ட்ஸுக்கு அந்த வீடியோ நம்ம வச்சுருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் வந்து இந்த ஆடியோ வந்து இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து செகண்டை அந்த டைமை நம்ம கூட்டணும் அப்படின்னா 5 செகண்ட் வச்சோம் அப்படின்னா 5 செகண்டுக்கு வந்து ஆடியோ ப்ளே ஆகும். 5 செகண்டுக்கு வச்சேன் அப்படின்னா 5 செகண்டுக்கு வந்து இந்த ஆடியோ ப்ளே ஆகும். நான் வந்து 3 செகண்டுக்கு வச்சேன் அப்படின்னா அந்த 3 செகண்டுக்கு ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆடியோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோடைய எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோவுடைய எந்த இடத்துல உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அந்த ஆடியோவோட எந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஆடியோவோட சேர்த்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நம்முடைய இன்ட்ரோ வீடியோ வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சு. நம்ம இனிமேல் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம இதை டவுன்லோட் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து கிட்டத்தட்ட 5 செகண்ட்ஸுக்கு நான் வந்து இதை வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ டவுன்லோட் வீடியோ இந்த இடத்துல டவுன்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இந்த டவுன்லோட் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, அதனால் எந்த வாட்டர் மார்க்கும் இருக்காது. நம்ம டவுன்லோட் ஃப்ரீ வாட்டர் மார்க் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி வருது. பட் ஆனால் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீமியம்குள்ளே எந்த ஒரு இதுவுமே நம்ம அதில் யூஸ் பண்ணலை. அதனால் ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். அப்படி கிளிக் பண்ண உடனே அந்த MP3 உள்ளே இருக்கிற அந்த வீடியோ வந்து உள்ளே ப்ராசஸ் ஆகி அது டவுன்லோட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், இங்கே ப்ராசஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே டவுன்லோடிங் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம நம்மளுடைய வீடியோவுக்கு தேவையான சூப்பரான ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து நம்ம தயாரித்தாச்சு. இந்த வீடியோ வந்து நாங்கள் தயாரிக்கிறதுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களே அழகாக வந்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து தயாரிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்து அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். அந்த வீடியோ பற்றின வேறு எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.